அவனுடைய முகத்தை அசைத்து அசைத்து, முருகா, நான் பயந்து ஓடினேன் என்று நினைத்தாயா? இதோ பார், மீண்டும் உன் முன்னே வந்து நிற்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் நீ என்னை எதிர்கொள் என்று சொல்லுவது போலவே முருகனிடத்தில் தலையாட்டி வருகிறார். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். எப்படை வந்தாலும் 30 கோடி தேவர்கள் புடைசூட நிற்கின்ற எங்கள் தேவ சேனாதிபதியாக விளங்குகிற கந்தக்கடவுளின் முன்பு இந்த சிங்கமுகனின் ஆட்டம் இன்னும் எவ்வளவு நேரம் செல்லும் என்று பாருங்கள். ஆணவம் வேகமாக ஆடுவது போல் சுற்றுவது போல் தெரியும். ஆனால் ஒரு கணம் கூட அது நிலைத்து நிற்காது என்பதற்கு சிங்கமுகனே ஒரு உதாரணம். முன்னேறி வந்த சிங்கமுகன் பின்னேறி செல்கின்றான். பின்னேறி சென்று முருகப்பெருமானை கோபப்படுத்தலாம் என்று நினைக்கிறான். சாந்த ஸ்வரூபியானவன், சந்தன அலங்கார பிரியன், சண்முக நாயகன் தானா கோபப்படுவார்? அவனையே கோபப்படுத்தி, அவனையே கோபத்தின் உச்சத்தில் அவன் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை பார்த்து சிரித்த வண்ணமாக நின்று கொண்டிருக்கிறார். இதோ சிங்கமுகனை வதம் செய்ய முருகப்பெருமானிடத்திலிருந்து வெற்றிவேலும் ஞானவேலும் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதருக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, திருத்தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மணாலனுக்கு, தண்டாயுத பாணிக்கு, சத்துரு சம்ஹார மூர்த்திக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இதோ சூரன் தலையையும் எடுத்து சூரனையும் வெற்றி கொண்டு எம்பெருமான் சொக்கநாதனின் மகனாக சுப்பிரமணிய சுவாமி அடுத்த கட்டத்திற்கு எதிர்கொண்டு சிங்கமுகனை வென்றவர், சூரனை